ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் நூற்றுவ தலைவனின் அர்ப்பணிப்பு தியானத்திற்கு அன்புடன் வரவேற்கின்றேன். நேற்றைய தினத்திலும் நூற்றுவ தலைவனின் வாழ்வின் சில பகுதிகளை தியானித்தோம். பிற இனத்தவர்களான இவர்களின் வாழ்வில் காணப்பட்ட விசுவாசம் தன் சொந்த மக்களிடம் இல்லையே என்ற வியப்பும் கவலையும் இயேசுவில் காணப்படுகிறது. அவ்வளவு ஆழமான விசுவாசத்தை அறிக்கையிட்டனர். யோவான் தனது நற்செய்தியில் 1 அதிகாரத்தில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது என கூறுகிறார். வார்த்தையால் படைப்பு உண்டானது, அந்த வார்த்தை அதிகாரமுடையது, அந்த வார்த்தையிடம்தான் வாழ்வு இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தையை, வாழ்வின் ஒளியான வார்த்தையை இஸ்ரவேலர் அறிந்து கொள்ளவில்லை என யோவான் கூறுவார். இங்கு அந்த வார்த்தையை ஒரு புற இனத்தார் அறிந்து கொண்டார். அவரிடம் உள்ள வாழ்வையும் அதன் மீட்கும் ஒளியையும் அவர் இங்கு தெளிவாக புரிந்து கொள்கிறார். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்றார். இந்த ஆழமான புரிதலை எப்படி இவர் புரிந்து கொண்டார் என்பதுதான் இயேசுவின் வியப்பு. அதேபோல் அவர் கூறுகிறார், நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான், என் அதிகாரத்திற்குட்பட்டு காரியம் நடக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உம்மிடம் உண்டு, நோய் மேல் உமக்கு அதிகாரம் உண்டு, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் அறிக்கையிடுகிறார். இயேசுவின் மீது இவ்வளவு ஆழமான நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு வாழ்கிற ஒருவராக இங்கு இவர் காணப்படுகிறார். அதை தன் நற்காரியங்களின் மூலமும் வெளிப்படுத்தினார் என சிலர் இயேசுவிடம் சாட்சி பாருகின்றனர். இன்று நமது நம்பிக்கை எத்தகையது? நம்முடைய வாழ்வு எத்தகையது? இயேசுவை நாம் எப்படி அணுகுகிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.